ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வெள்ளிக்கிழமை காலையிலேங்க ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். நல்ல மழை பெய்யுதுங்க, கரண்ட் வேறு இல்லை. காலையில் நேரமே இப்படி மழை பெஞ்சால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்குன்னு இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே சிரமம் தானே. இப்படி மழை பெஞ்சுதுன்னா வேலைக்கு போகிறவீங்க, ஸ்கூலுக்கு போகிறவீங்க. நானுமே காடு போகணும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகிறதுன்னு தெரியல. உங்களுக்கு இதில் கம்மியாக தெரியுது, காலையிலேயே இவ்வளோ மழை பெய்யறதுல சொல்லப்போனால் ஜாஸ்தி தான். நம்ம பூச்செடி பூரா பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலரில் மறுபடியும் பூ வந்திருக்கு. மேக்ஸிமம் நான் பூ பொறிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தலையில் வச்சு பார்க்குறத விட செடியில் வச்சு பார்க்கறது அழகாக இருக்குது, அதனால் விட்டுறேன். லாஸ்ட்டில் அது விழுந்துருங்கிற அப்புறம் தான் ஒரு காலைக்கு எடுத்து வைப்பேன், இல்லைன்னா அதுவும் வைக்க மாட்டேங்க. பாருங்கள் பூரா கீழே விழுந்துருக்கு பாருங்க. எனக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பிடிங்கி செடிக்கறிவே போடுறேன். எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் என் தலையில் வைக்கிறத விட செடியில் வச்சு பார்க்க அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், கரண்ட்டு வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட்டு வேறு இல்லைங்க. பாருங்கள், இந்த லைட் என்னடா கரண்ட் எரியுதுன்னு சொல்கிற, அப்புறம் லைட் எரியுதுன்னு நினைக்காதீங்க. இது சார்ஜ் நிற்கல. நான் 550 ரூபாய் வாங்கினேன், 5 மணி நேரம் சார்ஜ் நிற்கினாங்க. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். கரண்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் உங்களுக்கு நல்லா வெளிச்சம் வந்துருச்சே. சமைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, வீடியோ எடுக்கிறதுலையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், நான் குழம்புக்கு வணக்கி வச்சுருக்கேன். அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு வணக்கல, வெள்ளரி வெங்காயம் போட்டு வணக்கி வச்சுருக்கேன். ஏன்னா சந்தையிலேருந்து நான் வெங்காயம் ஜாஸ்தி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னங்காட்டி அவங்க வேறு எவ்வளோ வெள்ளரி வெங்காயம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு. அதனால சரி அது வேஸ்ட்டாக போக வேண்டான்னு நான் வெள்ளரி வெங்காயம் போட்டு தான் வணக்கி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் ஆட்டாங்கல் அம்மிக்கல் 2 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாங்கணும். அப்போவே வாங்கித்தாங்கன்னு அவர் வாங்கித்தல. வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நேரமே வேலையை முடிச்சுட்டு தம்பி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு காடு போகணும். நான் போகிற மாடுகள்லாம் கட்டி கிடக்கும். இங்கே பாருங்கள், கரண்ட்டு வேறு இல்லைங்க. ரொம்ப நேரமாக இல்லை, நானும் வரும்னு பார்த்துருக்கேன். கரண்ட் இல்லைன்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற அப்படி இருந்தால் தெரியாது. நம்ம இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு காடு போகணும், மாடு இருக்குது. நான் போகிற மாடுகள்லாம் அப்படியே கட்டி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாவம். வீடியோ எடுக்கல, மணக்கி வச்சாச்சு. நான் டைம் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் நான் வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தேன். காய் சமைக்கிறது மட்டும்தான் நான் எடுக்கிறேன், பொரியல் பண்ணுறது மட்டும்தான் நான் எடுக்கிறேன். சரி ஓகே, நம்ம காய் பார்க்கலாம். இது அப்படியே வணங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு தேங்காய் பூ எல்லாம் போடணும். மஞ்சள் பொடி சிலர் போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க. நமக்கு எப்படி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி எல்லோரும் இப்படி தான் மேக்ஸிமம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எப்போவுமே பொருளை பீக்குனா இதுக்கெல்லாம் தண்ணியே ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் குழம்பு வைக்கலான்னு அடுப்பில் வச்சாச்சு, பாத்திரத்தை கழுவி. ஆனால் வெண்டைக்காய் வணக்கலான்னு வச்சுட்டேன். ஆனால் கரண்டே வரல ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இன்னும் வரவே இல்லை. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. ஆனால் ஒன்று, கரண்ட் வந்த பாடு இல்லை. நானும் வெண்டைக்காய் நல்லா தாளிச்சுட்டு புளி ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சு ரெடியாக இருக்கேன். சரி வந்ததே அடிச்சு தான். இதோட நான் ஹேண்டில் உடச்சி போட்டேன், மாற்றணும்.
ரெடியே வச்சுருக்கேன், கரண்ட் வந்ததே அடிச்சிடலான்னு. ஆனால் கரண்ட்டை தான் வந்த பாட்டை காணுங்க. இப்போ செஞ்சவரை நான் காட்டுறேன். தவள் தம்பிக்கு தேங்காய் சாப்பாடு போட்டு வச்சாச்சு, பொரியல் போட்டு வச்சாச்சு. திங்ஸ் இது ஓப்பன் பண்ணுதுமா, அதை ஓப்பன் பண்ணு. இது என்னடா இது பொண்ணு இங்கே இப்படி வச்சுருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து கடலக்காய், நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. இது கொண்டு வந்தாங்க மச்சா கொஞ்சோண்டு. சரி அது ஓனர்கிட்டன்னு இப்படி போட்டு வச்சுருக்கேன். சாப்பாடு பொரியல் இதுலேயே தான் இருக்குது. தயிர் இருக்குது, நான் ப்ளஸ் சொன்னேன் இல்லையா, சாப்பாடு பழைய சாப்பாடு. ரசம் பழைய ரசம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தம்பிக்கு போட்டு வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் இதுதான். என்னடா இந்த வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க, வேறு வாட்டர் பாட்டில் கொண்டு போனதான். ஃப்ரெண்டு தம்பி பிடிக்கலையும் இதை எடுத்து வச்சுருக்காங்க 2 நாளாக. தம்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கரண்ட் வருதா என்னன்னு தெரியல. கரண்ட் வந்தால் நம்ம சமைச்சு வச்சுட்டு தம்பி கொண்டு விட்டு போட்டு போக வேண்டியதுதான். கரண்ட் வரலைன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் அவர் இந்த காய், இந்த ரசம், இந்த தயிர், சாப்பாடு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. இல்லைன்னா மாடு நமக்கு பசிக்கிற மாதிரி மாட்டுக்கும் பசிக்கும், நம்ம கிளம்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.